ஒருத்தன் ஒரு பொண்ணோட பேரை டாட்டு போட்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு தான் கடைசி வரைக்கும் அவ கூட வரப்போறான்னு அவ முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம். நாளைக்கு நான் ஆபீஸ் போகும்போது என் கையில மலர்னு அந்த டாட்டூ போட்டிருக்கிறத அவ பார்க்கணும். அப்போ உடனே அந்த ஸ்பாட்லயே அவளுக்கு என் மேல காதல் வரணும். என்ன இது? இது ஜஸ்ட் உங்க நேம். ஏங்க, நான் லவ் பண்ற பொண்ணோட பேரை பச்சை குத்திருக்கேன். இடியட். நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேனா? அப்புறம் எப்படி நீ என் பேரை உன் கையில பச்சை குத்தலாம்? Lalita Jewelry presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. முதல்ல இதை அழிச்சிட்டு வேலைக்கு வா, இல்லனா நீ வேலைக்கே வரக்கூடாது. ஹலோ, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இதுக்காகல என்ன வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? ஏங்க இருங்க, அப்புறம் எப்படிங்க நான் உங்களை 30 நாள்ல லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது? எனக்கு டைம் லிமிட் எல்லாம் கொடுத்துட்டு அதை செய்யாத இதை செய்யாத இப்படி செய்யாதன்னு சொன்னா எப்படி மேடம்? இங்க பாரு, 30 நாள்ல லவ் பண்ண வைக்கிறேன்னா நீ ஜென்யூனா ஏதாவது ட்ரை பண்ணணும். இல்ல, இப்படி என் பேரை பச்சை குத்துறது, நான் போற இடத்துக்கு எல்லாம் என்ன ஃபாலோ பண்ற மாதிரி வரது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு விட்டு நாளைக்கு இதை நீ அழிச்சிட்டு வரலன்னா நானே என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன். இல்ல மேடம், ஐய, இவ இத பார்த்து சந்தோஷப்பட்டு என்ன என்னென்னமோ செய்வான்னு எதிர்பார்த்தா இப்படி சொல்லிட்டாளே. என்ன பண்றது? மா, என்ன வேலையை விட்டு போன்னு சொல்றாம்மா. இதை அழிக்கணும்னு சொல்றாம்மா. பச்சை குத்திக்கிட்டம்மா, இது எப்படிம்மா அழிக்கிறது? ஆசை ஆசையா அவ என்ன லவ் பண்ணிடுவா, எங்க கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சம்மா. எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல இல்லன்னு ஆக்கிட்டாம்மா. ஏம்மா, அவளுக்கு என் மேல நம்பிக்கை வந்துரும்னு நினைச்சுதான் பண்ணம்மா. இது எப்படி இப்ப அழிக்கிறது? டேய் மதி, அவளுக்காக தானே நீ பச்சையே குத்திருக்க. இப்ப அவளுக்கு பிடிக்கலனா அதை அழிச்சிட வேண்டியதானப்பா. மா, என்னம்மா நீயே இப்படி பேசுற? மதி, அவ கோவப்படுறான்னு வேற சொல்ற. ஒண்ணு நீ வேலையை விட்டு போகணும், இல்ல நான் வேலையை விட்டு போயிருவேன்னு சொல்றான்னு வேற சொல்ற. ஒருவேளை இதை நீ அழிக்காம விட்டேன்னு வச்சுக்க, அவ வேலையை விட்டு போயிட்டானா என்னப்பா பண்றது? இங்க பாருமதி, ஒரு பொண்ணு ஒண்ணு சொன்னா அதே மாதிரி மத்த பொண்ணுங்களும் அது போல சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காதரா. எதுக்கும் நிதானமா யோசிச்சு முடிவெடு. என்னத்தை யோசிச்சு முடிவு பண்ண சொல்றீங்க? அவதான் தெளிவா ஒண்ணு இது இல்லாட்டி அதுன்னு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசியிருக்காள்ல. செப்பல் கட்டு, செப்பல் கட்டு. அவளை பத்தி அப்படி என்னத்தை யோசிச்சு முடிவு பண்றதா? தம்பி, அக்கா, ஐயோ என்னடா இப்படி கிடக்குற? வந்தாச்சு அவனை ஏத்தி விடுறதுக்கு. இப்ப யார் இவனை ஏத்தி விட்டாங்களா? தம்பிக்கு இப்படி ஒண்ணு நடந்து போச்சேன்னு எல்லாத்தையும் போட்டபடி வந்திருக்கேன். என்ன ஏத்தி விட்டாங்களாண்டி? ஏய், அவன் மனசு உடஞ்சு போறது என்னமோவும் அவளாலேயும் அவன் புருஷனாலேயும் தான். அவனை லவ்னு ஏத்தி விட்டு இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பாத்தீங்கல்ல? எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டோமா நாங்க? ஐயோ நிறுத்துங்க. மாமாவே பாவமா படுத்துட்டு இருக்காரு. அவரை பார்க்க வந்துட்டு அவரை பார்க்காம நீ ஒரு பக்கம் கட்டுற, அம்மாச்சி ஒரு பக்கம் கட்டுறாங்க. அம்மாச்சி, நீ வாய் மூடிட்டு கொஞ்ச நேரம் இரு. அம்மா, நீங்களும் பேசாதீங்க. மாமா, என்னாச்சு மாமா? உண்மையாவே அத்தை பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? தாத்தா ஃபோன் பண்ணதும் அம்மா பதறி போய் ஓடி வந்தாங்க தெரியுமா? என்னடா மதியாச்சு? அக்கா, எவ்வளவு ஆசையா இந்த பச்சை குத்திக்கிட்டு போய் அவன் முன்னாடி நின்னு தெரியுமா? நீ என்ன அசிங்கமா ஸ்டாக்கிங் பண்ற மாதிரி நடந்துக்கிற, பைத்தியக்காரா அது இதுன்னு கண்டபடி திட்டிட்டு
இத உடனே அழிச்சிட சொல்றாக்கா. அவ்வளோ பேசிட்டாளாடா? ம், பேசாம அவ போற இடத்துக்கெல்லாம் போ. அவ பேர பச்சை குத்திக்கன்னு ஆளாளுக்கு நல்லா ஏத்தி விட்டுட்டு அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. மா அக்காவை எதுவும் சொல்லாதம்மா. அவ என் நல்லதுக்காக தானே சொல்றா. அப்ப நான் பெத்தவ கெடுதல் பண்ணிடுவேனாடா? அது திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? இவ ஒருத்தி. மதி, இது நீ அழிக்க வேண்டாம். என்னக்கா சொல்ற? இத அழிக்கலனா என்ன வேலையை விட்டு போயிட சொல்றாக்கா. இத பாரு, நீ இதை அழிக்கவும் வேண்டாம், வேலையை விட்டு நிக்கவும் வேண்டாம். அக்கா கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அக்கா இருக்கே மதி, அக்கா பாத்துக்கிறேன். என்னக்கா ஐடியா? அது அக்கா இருக்கேன் மாமா இருக்கேன்னு இப்படியே ஏதாவது ஐடியா சொல்லி ஏத்தி விட்டுட்டே திரிங்க. நீங்க சொல்லி கொடுக்கலனாலேவும் இந்நேரம் நான் சொன்னதை கேட்டு இந்நேரம் கல்யாணமே பண்ணிருப்பியான். சும்மா கல்யாணம். மா என்ன அக்கா கிட்ட ஐடியா இருக்குன்னு சொல்றால, நீ போய் உன் வேலையை பாரு போ. என்னமோ பண்ணி தொலைங்கடா. ம். உட்காந்து குத்துக்கல் மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அக்கா நீ சொல்லுக்கா. அதுவா, கையை காட்டு. குட் மார்னிங் மேம். சிவானி, மதிமாறனை நான் வர சொன்னேன்னு சொல்றியா? மேடம், சொல்றேன். இன்னைக்கு வரட்டும், எல்லாத்தையும் இன்னையோட நிறுத்துறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வர சொன்னீங்களாமே, சொல்லுங்க. ஆமா, அதை அழிச்சிட்டியா? அது எதுக்கு அழிக்கணும்? நான் அழிக்கல. அழிக்கலையா? நான் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன், அழிக்கலன்னு சொல்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உங்களதான். இல்ல அந்த மாதிரி கிரிஞ்சா எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல வந்தேன். ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க மேடம். அழிக்கலன்னு தான் சொன்னேன். ஆனா உங்க பேர் இல்ல, போதுமா? நீ என்ன சொல்ற? சி மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். இது மலர் இல்ல, திருக்குறள். திருக்குறள் நான் ஃபுல்லா போட்டிருக்கேன் மேடம். இதை அழிக்க சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன், அந்த திருவள்ளுவரே வந்தா கூட சொல்ல முடியாது. ஏன்னா இது நாட்டோடமையாக்கப்பட்ட குறள். புரியுதா? என்ன பண்ணி வச்சிருக்க? வலிக்கலையா உனக்கு? இதை அழிக்கிறத விட இவ்வளவு பெருசா குத்துறது ஒன்றும் எனக்கு பெருசா வலி தெரியல. இன்ஃபேக்ட் எனக்கு திருக்குறள்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் மலரை பத்தி எழுதின இந்த குறள் எனக்கு உசுருங்க. அதனாலதான் இந்த குறளை போட்டிருக்கேன். யார் கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவேன். உங்களை பத்தி யாருமே தப்பா நினைக்க மாட்டாங்க. நீங்கயும் வேலையை விட்டு போக வேண்டாம், என்னையும் வேலையை விட்டு தூக்க வேண்டாம். பை. மலரே. இவன் என்ன செய்யறதுன்னே தெரியலையே. இவன் பண்றதுக்கெல்லாம் கோவப்படுறதா இல்ல பைத்தியக்காரத்தனமா இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படுறதா? ஒண்ணுமே புரியல. என்ன மணி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ பொறுப்பே இல்லாம? என்ன இப்ப பொறுப்பு இல்லாம பண்ணிட்டேன்? இது கூட என்னங்க பண்றீங்க? பின்ன என்னடி, உன் தம்பி வாழ்க்கையில எனக்கு இருக்கிற அக்கறையில உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? நான் என்னை பாக்குறலாம நடந்துக்கிட்டேன். ஏண்டி, உன் தம்பிக்கு ஒரு ஐடியா சொல்லி அமிச்ச, அவனும் போனான். அந்த பொண்ணுகிட்ட சொன்னானா, அந்த பொண்ணு என்ன ரியாக்ட் பண்ணிச்சு? அவனும் ஃபோன் பண்ணல, நீனும் ஃபோன் பண்ணல. தெரிய வேணாமா என்ன நடந்துச்சுன்னு? ஒரு ஃபோன் பண்ணி. இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. என்ன நீ சொல்ற? ஆமாங்க, அவ ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டா. அவளால என்ன சொல்லியிருக்க முடியும்? சரி, ஓகே, உங்களுக்காக வேணா நான் மதி கால் பண்றேன், நீங்களே பாருங்க. அக்கா, அக்கா சொல்லுக்கா. ஏய்,
என்னடா ஆச்சு? மலர் என்ன சொன்னா? ஐயோ சூப்பர் ஐடியா கொடுத்தக்கா நீ. அந்த மலரு ஒண்ணுமே சொல்லல. அக்கா உண்மையிலேயே நீ சூப்பர்க்கா, வேற லெவல். அப்படியே எழுதுக்கா, இல்லனா கண்டுபிடிச்சிருவாங்க. இரு இரு, எனக்கு தெரியும்டா, நீ அசையாத. அசைஞ்சா போனலாம் போயிரும், பரவாயில்லையா? ஓகே ஓகே, இப்ப போய் காட்டு. அவ அழிக்க சொல்வாளா? திருக்குறளை அழிக்க சொல்ற ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. ஏன் திருவள்ளுவருக்கே கிடையாது. சூப்பர்க்கா சூப்பர். ஐயோ உன் டேலண்ட்க்கு இது போதும்க்கா. இத வச்சு நான் என்ன சூப்பர்க்கா சூப்பர். தேங்க் யூ. பாத்தீங்களா? ம் என்னங்க? என்ன தேங்க்ஸ். எதுக்கு நான் கேட்ட உடனே பிரஸ்டீஜ்ல இருந்து எல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ் மட்டும்தானா? ஆமா. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். பஸ் என்னாச்சு பஸ்? மேடம் கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிக்கலடா. அவ பேரை அழிக்க கூடாதுன்னு திருக்குறள் பச்சை குத்திருக்கேன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. ஓ, எழுதிதான் வச்சுக்கணும், கண்டுபிடிக்கலையா? ஏன் அவ எப்படியாச்சும் கண்டுபிடிச்சணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தியாடா? சேச்சே அப்படியெல்லாம் இல்ல பஸ். அவங்க இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே சொல்லாத பார்த்தா மேடம் கொஞ்சம் புத்திசாலின்னு நினைச்சேன். ஆனா இப்போ இத பாக்குறப்போ கொஞ்சம் டிஸ்குவாலிஃபை தான். ஆனா சூப்பர் பாஸ் நீங்க. ஆனா மேடம் கண்டுபிடிக்காத அளவுக்கு சமாளிச்சிட்டீங்க. ஆமாண்டா, இத கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி தெரியுமா? இரு காட்டுறேன். இது ரப்பனா போயிடும், பர்மனெண்டே கிடையாது. இனி மலர் எப்பவும் என் கூடவே இருப்பா. திருக்குறள் வரும் போகும். எப்படி பஸ்? நீங்க சூப்பர் பஸ். என்னடா ரொம்ப இம்பார்ட்டன்டான டே போல கேலண்டர்ல எல்லாம் குறிச்சு வச்சிட்டு இருக்க? பா, அது அர்ஜுனோட டெத் டே. இருக்கட்டும், அதை எதுக்கு நீ நோட் பண்ணிட்டு இருக்க? அப்பா, அது அர்ஜுனோட நினைவு நாள். அந்த மலர் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக கண்டிப்பா அவ வருவா. அன்னைக்கு அவ எப்படி என்கிட்ட தப்பிக்கிறான்னு நான் பாக்குறேன். என்ன பண்ண போற? இது பாரு ஆண்டனி, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நீ நல்லபடியா வாழ்றத பாக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? அதெல்லாம் விட்டுட்டு நீ மலரு ஆசிரமம்னு இன்னும் அதையே புடிச்சிட்டு இருக்கிறது சரியில்லடா. அம்மா, நீ பேசாம இரு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? நீ ஏற்கனவே அந்த குடும்பத்தோட பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கு போனது போதாதா? திரும்ப திரும்ப போயிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க போறியா? அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மன சத. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற மனசத. நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே, இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாது. கொஞ்சம் கெட்டு போறேன், என்ன நீயும் திருத்தாதே, மனம் திறந்தாதே. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குறேன் போகாம. நீ வீசு சிரிப்பா பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குறேன் போகாம. நீ வீசு சிரிப்பா பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. யாகியே 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 யாகியே. பிரஸ்டீஜ் என்டியூரா ப்ரோ நம்ம கிச்சனோட ஹீரோ. போடுறா அந்த மியூசிக்க.
குடும்பத்தை நேசிக்கிறவங்க பிரஸ்டீஜை எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க?